வீரான இனிமே தானே தெரியும். என்னடா காஃபி வெள்ளையா இருக்கு, போய் டிகாக்ஷன் எடுத்துன்னு வா. நரிக்கு நாட்டாம கொடுத்தா கடைக்கு 2 ஆடு கேட்குற மாதிரி இருக்க, ரொம்ப வாய் நீடுறதே. சரி சரி அதை விடும். உங்கள் பிள்ளைக்கு எது ஜாமீனா எவ்வளோ வாங்கி? பணக்கார பாப்பான்னு பிச்சைக்கு போனால் அவன் மூஞ்சில் எள்ளி பூசினான். அவகிட்ட இதெல்லாம் கேட்க முடியுமா? அதுவும் வடக்கால இருக்கிற 4 வேலி நிலத்தை காம்பு பேரில் எழுதி வைக்கிறதா கேள்வேன். 4 வேலி நஞ்சையா? அப்பா வந்துட்டு இருக்கார். ஸ்ரீராம் உட்காருங்க. சௌக்கியமா இருக்காளா? எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கும். நிச்சயதாம்பூல பத்திரிக்கை எழுதும்போது அதையும் சேர்த்து எழுதிடலாமே. ஆனி மாதம் கூட ஒரு 4 முகூர்த்தம் இருக்கு. ஆனி மாதம் முகூர்த்த நாள் இருக்கலாம், ஆனால் 2 கல்யாணமும் ஒரே நாளில் பண்ணுற மாதிரி அமையறதான்னு பார்க்கணும். ஆனி மாதம் விட்டுட்டோம்னா அப்புறம் ஆவணிக்கு போகிற மாதிரி ஆகிடுறது. ஆவணி மாதம் காமாவோட அம்மாவுக்கு திதி வருது. சிராத்த மாதத்தில் கல்யாணம் வச்சுக்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியம் இல்லை. சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, அது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆவணி ஐப்பசின்னு தள்ளி போயிட்டு இருந்தா பாவம் ருக்கு ஆற்றுல தனியாக இருப்பா. வைகாசியில் ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்துட்டேன்னா வைகாசி 8, 11, 15, 20, 21, 30 மொத்தம் 7 முகூர்த்த நாள். மனப்படமாக தேதியெல்லாம் கூட ஒப்பிக்கிறேன். ஆச்சாரம் மனசில் இருந்தால் பஞ்சாங்கம் நாக்கில் இருக்கும். வைதிகாலுக்கு அழகு வேஷ்டாடை கட்டிக்கிறது மட்டும் இல்லை. சரியா சொன்னேன். ஆரம்பிச்சிடலாமாண்ணா? ஆர்த்தி எடுத்துருவாங்க. பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டா நீங்க அப்படியே குறைச்சல் எனக்கு ஆர்த்தி எடுக்கணும். வலது கால் வச்சு உள்ள வாங்க. வாங்கோ, உள்ள வாங்கோ. அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. குழந்தை ருக்கு இந்த ஆத்துக்கு வந்திருக்கா. நீ புக்காத்து கிளம்பிட்ட. உடம்பு நல்லா பார்த்துக்கோ. காமு, இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரி வாய் நிறைய வெத்தலை போட்டுக்கலாம். வாய் செவக்க செவக்க. உன் வாய் செவப்ப பார்த்து உன் ஆம்படியா மயங்கிடணும். எனக்காவது இத்தனை வருஷம் ஆச்சு. நீயாவது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே இதே மாதிரி வரணும். புக்காத்துல எல்லார்ட்டையும் பாந்தமா அனுசரணையா நடந்துக்கணும். சமந்தி மாமி, காமு இந்தாத்து செல்ல பொண்ணு, கொஞ்சம் வெகுளி. பூ புடவை நகைன்னு அலங்காரம் பண்ணிக்க ஆசைப்படுவா. எங்காத்து பிள்ளைக்கு அழகை ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்ப கவலையே இல்லை. காமு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா தினசு அலங்காரம் பண்ணிட்டு ஜொலிக்க போறா. ருக்கு, நான் இனிமே உன்னை ருக்குன்னு கூப்பிடுவா மண்ணின்னு கூப்பிடுவா? நீ என்ன எப்படி வேணா கூப்பிடு. நீ என்னோட குட்டி நாத்தனார். நீ இங்கே வரும்போது நான் இங்கே இல்லையே நினச்சா வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் புக்காத்துக்கு போய் புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறேன்னு நினச்சா சந்தோஷமாக இருக்குது. ஏதேது கழுத்தில் 3 முடிச்சு விழுந்தோடனே ரொம்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுற. மண்ணி, நான் இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க. இனி என் இடத்த ருக்கு நிரப்பிடுவா. இனி உங்கள் கேலியும் கிண்டலும் ருக்கு கிட்ட தான். மண்ணி, உடம்ப பார்த்துக்கோங்க. குழந்தை பிறந்தோடனே எனக்கு சொல்லி அனுப்பணும். நான் தான் குட்டி அத்தையா வந்து என் கையால் காப்பு போடுவேன். இதெல்லாம் உனக்கு யார் பேச சொல்லி கொடுத்தா? எல்லாம் எழுதி வச்சு படிக்கிற மாதிரி சொல்ற? இல்லை, நானே தான் பேசுகிறேன். சரி, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த இடம் தான் இதில் அதை குத்தாம அப்படியே. நமஸ்காரம் பண்றேன்ப்பா. தீர்காயுஷ்மான் பவ, தீர்க்க சுமங்கலி பவ. சிவராமா, அந்த ராமரை படத்தை கொண்டு வா. இந்த இடத்துல யாருக்கு விவாகம் நடந்தாலும் அவளுக்கு இந்த பிரத்யேக ராமர் படத்தை கொடுக்கறது என்னோட வழக்கம். இந்த படத்தில் 2 விசேஷங்கள் உண்டு. சாதாரணமாக கோதண்டராமர் படங்களில் ஹனுமன் உட்கார்ந்துன்னு இருக்கிறது தான் நீங்கள் பார்த்துருப்பேள். இந்த படத்தில் ஹனுமன் நின்றுன்னு இருக்கார். அதே மாதிரி ராமரோட வலது கையில் முளகளவுக்கு ஒரு மச்சம் இருக்கும். இந்த கோலத்தில் தான் எனக்கு காட்சி அளித்தார். அந்த கண்குள்ளா காட்சிக்கு அப்படியே ஒரு பட வடிவம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும்.
மாப்பிள பொண்டாட்டிய பார்த்த உடனே நமக்கு சாதம் இறங்கலையோ? சட்டி சாத்த வெட்டி வெட்டி சாப்பிடுவேன். இப்ப சுண்டக்காவா உருட்டி வைக்கிற. வெக்கப்படுறியா? ஐயோ வெக்கப்படுறான். சாத்து குழைக்காத, நன்னா சாப்பிடு, தெம்பு ஒண்ணுமோ. அதானே புஷ்டிக்கு பச்சையில தரேன், கடிச்சு தின்னு நன்னா வின்னு இருப்ப. என்னம்மா ருக்கு, நீ என்னம்மா பேந்த முடிச்சுட்டு இருக்க? இவனாண்ட மாட்டிட்டோமே முடிக்கிறா. வெங்கடு, அந்த லட்டு எடுத்து வேலையில வை. பரவாயில்ல வெய்ய. சாப்பிடு. இல்ல லட்டு பிடிக்காதா? பிடிக்கும். ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்க. ஊட்டி விடுப்பா. ஊட்டி விடு. இல்ல எச்சல். இனிமேல் அவர் சாப்பிட்ட எச்சல் தான் நீ சாப்பிடணும். எச்சல் இல்லையா? குழந்தை எப்படி எச்சா இல்ல சாப்பிடுவா? நன்னா இலைய சாணி போட்டு மொழிகி சுத்தம் பண்ணி அப்புறமா தான் சாப்பிடுவா.